ஸோ இது ஒரு வகையான தீவனப்பயிர். சூப்பர் நெப்பர் வகை தான். இதை ரெட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் சொனை ரொம்ப அதிகங்க, பயங்கர அதிகமாக இருக்கும். ஸோ இது நம்மளோடது இல்லை, நம்ம பெரியப்பாவோடது. ஸோ அவர் மாடு இல்லை, கறவை கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு 2 மாடு சேல் பண்ணிட்டாரு. இப்போ 2 கன்றுக்குட்டி தான் வச்சுருக்காரு. ஸோ தோட்டத்தில் அதிகமாக புல் இருக்குது. ஸோ மழை பெஞ்சதுனால அதுவே சாப்பிட்டு தெம்பாக இருக்கிறதுனால தீவனப்பயிர் ரொம்ப உயரத்துக்கு வளர்ந்துருச்சு. அதனால் பெரியப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, அறுத்துக்கோப்பா ஃபுல்லாக அப்படின்ட்டாரு. ஸோ இன்றைக்கி நம்ம மாட்டுக்கு இதை அறுக்க போகிறோம். பாருங்களேன், என்னை விட எவ்வளோ ஹைட் இருக்குது. குறைஞ்சது ஒரு 8லேருந்து 9 அடிக்கு வளர்ந்துருக்கும் நடுவால் இருக்கிறதெல்லாம். ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம கல்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி மாட்டுங்களுக்கு இதை தான் அறுத்து போட போகிறோம். ஸோ நம்மளது இருக்குது, தீர்ந்துருச்சு. பட் இருந்தாலும் இப்போ தான் க்ரோ ஆகிட்டுருக்கு. அங்கே கொஞ்சம் வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பருத்தி தோட்டத்தில் பில்லு அறுக்கலை. இன்றைக்கி சண்டேன்றதுனால சரி இதை அறுத்துக்கலாம், ஈவினிங் வேணால் நம்ம அதை அறுத்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். நன்றி.